Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111. தற்போது நமது தொலைபேசி வாயிலாக இணைகிறார் விக்கானந்தா, கிரிக்கெட் வர்ணனையாளர். வணக்கம் சார். தற்போது இந்தியா பாகிஸ்தான் போட்டியில அதிகமா பேசப்பட்ட பெயர்னா உஸ்மான் தாரிக். அவரை எதிர்கொள்ள இந்திய அணியில திட்டம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் சார்? உஸ்மான் தாரிக் ஆக்சுவலி அவர் வந்து அந்த நின்று பாஸ் பண்றதுதான் இங்க எல்லாருக்குமே இது. நேற்று கூட சூரியகுமார் யாதவ் வந்து அவர் மாதிரியே போட்டு பழகி பார்த்தாங்க. பட் இருக்கிறது கண்டிப்பா சவாலா தான் இருக்கும். ஆனா இந்தியா கிட்ட இல்லாத டெக்னாலஜி இல்லாத எல்லாமே இருக்கு அப்படிங்கும்போது அவர் எதிர்கொள்றதுக்கு இந்தியன் பேட்டர்ஸ் ரெடியா இருப்பாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, போன மேட்ச்ல எராஸ்மஸ் கிட்ட, அதாவது உஸ்மான் தாரிக் மாதிரியான ஒரு பவுலிங் ஆக்ஷன் இருக்கிற ஒரு எராஸ்மஸ் விக்கெட் விட்டாங்க, 4 விக்கெட். பட் ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எராஸ்மஸ் கடைசியில கொஞ்சம் அடியும் வாங்கினாரு. ஸோ ஆப்வியஸ்லி சேலஞ்சா தான் இருப்பாரு. பட் ஆனா நம்பிக்கை என்ன அப்படின்னா, உஸ்மான் தாரிக்கை எதிர்கொள்ற அளவுக்கு இந்தியன் பேட்டர்ஸ் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ப்ரிப்பரேஷனும் அதாவது இப்போன்னு இல்லாம வேர்ல்டு கப் முன்னில இருந்து அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. சார், இப்போ நடைபெறவுள்ள கிரிக்கெட் மைதானம் வந்து ஸ்பின்னிற்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இரு அணிகளுமே சுழற்பந்து வீச்சில் பலமாக இருக்காங்க. இருதரப்புல யாரு அதிகமாக ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு இருக்கு சார்? பொதுவா இப்போ இந்த அதாவது நீங்க இந்த வேர்ல்டு கப் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், பொதுவா கொழும்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சின்னது, ஒரு பக்கம் பெருசு, அவ்வளவுக்கு பால் பேட்ல வரமாட்டேங்குது. இந்த வேர்ல்டு கப்லயும் பொதுவா நம்ம பார்த்து கவனிச்சாலுமே. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, சிமிலர்லி துபாய் கண்டிஷன் மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுனால எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பின்னர். ஸோ இதுதான் தம்பீரும் சூரியகுமார் யாதவும் அவங்க கிட்ட அந்த T20 டீம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதான் பண்ணாங்க. எங்க குல்தீப் யாதவ் யூஸ் பண்ணணுமோ அங்க குல்தீப் யாதவ், எங்க வந்து ஹர்ப்ரீத் சிங் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ஹர்ப்ரீத் சிங். 11th ஆகட்டும் 2 பேரும் ஒன்னாவே மேட்ச் ஆட வச்சது கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ரார், உஸ்மான் தாரிக், நவாஸ், இந்த 3 ஸ்பின்னர்னா இங்க இந்தியா கிட்ட பிரைம் ஸ்பின்னர் ஒரு வருண் சக்கரவர்த்தி மாதிரியான ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா அவங்க ஆடி இருக்கிறதுக்கு எந்த பேட்டர்ஸுக்கும் ஆடின வாய்ப்பு இல்லைங்கிறதுனால வருண் சக்கரவர்த்தி டாமினேட் பண்ணுவாரு. அதே போல குல்தீப் யாதவ் எப்போ பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஆடினாலும் அதிக விக்கெட் எடுத்திருக்கிறாரு. நீங்க கவனிச்சா ஏசிய கப்ல 4 விக்கெட், 2019 வேர்ல்டு கப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாபர் அசம் விக்கெட், 2023 வேர்ல்டு கப்லயும் இங்க பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா விக்கெட் எடுத்திருக்காரு. இப்படிங்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு சைனாமேன் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது அக்சர் பட்டேல், வாஷிங்டன் உள்ள வந்தாங்கன்னா அது இந்தியாவுக்கு பெரிய ஒரு பலம். வெரைட்டியும் இருக்குது. இது வரைக்கும் எந்த டீமுக்கிட்டும் இல்லாத ஒரு ஸ்பின் அட்டாக் வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது கம்பேரிட்டிவ்லி பாகிஸ்தான் 4 ஸ்பின்னர் வச்சிருந்தாலும் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய 4 ஸ்பின்னர் வெரைட்டி. ஸோ இந்தியா டாமினேட் பண்ணுவாங்க. பிளஸ் இந்த கொழும்பு கண்டிஷனை யூஸ் பண்ணுவாங்கிறதுல டவுட்டே கிடையாது. சார், இப்போ விளையாடக்கூடிய மைதானம் வந்து ஸ்பின்னிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்திய அணியினோட குல்தீப் யாதவ் இடம்பெற வாய்ப்பு இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் பேசணும். என்னன்னா சூரியகுமார் யாதவும் கௌதம் கம்பீரும் அவங்க கிட்ட அந்த டீம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளேயிங் லெவல்ல வந்து ஒரு ஆஸ்திரேலியால ஆனாலும் இல்லைன்னா வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கால ஆனா அந்த ஹர்ப்ரீத் சிங்கையும் அதிக பாப்புலர் கொண்டு வராங்க. பட் இன்கேஸ் துபாயிலையோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாலயோ, ஏன் நீங்க இதுக்கு முன்னாடி 2024 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கால ஆடும்போது வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் ஒரு இடம் இருக்கு, குல்தீப் யாதவுக்கு இடம் இருக்கு. ஸோ கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி பிளேயிங் லெவல் சூஸ் பண்றாங்க. ஸோ குல்தீப் யாதவ் உள்ள வருவாரு, ஹர்ப்ரீத் சிங் வெளியில போவாருங்கிற நம்பிக்கை. ஈவன் ரிங்கு சிங்குக்கு பதிலா இணைப்பிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். உலகக்கோப்பை T20 இந்தியா பாகிஸ்தான் மோதும் நிகழ்வினை தொடர்ந்து பார்க்கலாம். Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111.